அம்மா உங்க பேரு? ருக்கு. இது பாப்பா யாரு? பாண்டி என் மகளா? எங்க இப்படி போறீங்க? அப்படியே அட்டை பெருக்கிட்டே அவங்க அப்பா இல்லையா? அப்பா இருக்கிறாரு, அவருக்கு வயசாயிடுச்சு, 40 இல்ல. இப்படிதான் நீங்க பிள்ளைய பாத்துக்கிறீங்களா? ஆமாப்பா. பாப்பாவுக்கு எத்தனை வயசு ஆகுது? 14. விவரம் பத்தாதா? விவரம் பத்தாதனால சரியில்லை. அப்புறம் ஏன் அந்த பாப்பாவை நீங்க இப்படி கூட்டு போறீங்க? அப்படியே சொன்னக்கிட்டானா, இந்த கண்ணு தெரியாதுண்ணா. உங்களுக்கு பார்வை குறைபாடா? ஆமாண்ணா, இந்த கண்ணு உன் தெரியாது. பேர் என்ன? பாண்டியம்மாவா? இது யாரு? அம்மாவா? எங்க போறீங்க? எப்படிமா பாத்துக்கிறீங்க இந்த இதுல? பாக்குற வயசுல பாத்துக்கிறேன்னா என்ன பண்றது, ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். நான் பாத்துக்கிறேங்கிறா, என்னால விட்டுட்டு இருக்க முடியலண்ணா. பரவாயில்ல, இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கையேந்தினாலும் உங்க பொண்ணை மணல்ல பாதிக்கப்பட்ட பொண்ணை நீங்க இவ்வளவு தூரம் பாத்துக்கிறீங்க பாருங்க. இழக்கப்பட்ட என் அம்மா சாப்பிடுறியாமான்னா கொடுப்பாங்க எனக்கு ஒண்ணு, இந்த பிள்ளைக்கு அத வாங்கிட்டு வந்து ஆளுக்கு ஒரு பட்டணத்தை ஆளுக்கு கொஞ்சம் திம்பா, ஒரு பட்டணத்தை அவங்க அப்பனுக்கு பத்திரம் பண்ணி வச்சிடுவா. கஷ்டத்திலேயே இந்த பொண்ணை பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. மத்த யாரா இருந்தாலும் எங்கேயா கொண்டு போய் விட்டுருன்னு நினைப்பாங்க. எத்தனையோ பேரு எங்க வீட்டுக்காரன் சொல்லி கொட்டாடி கண் பார்வை தெரியல, உள்ள வயசுக்கு வந்து 1 வருஷம் ஆகுது, கெடுத்து விட்டு போயிடுவான்னு கொண்டு ஹாஸ்பிட்டல சேர்த்துட்டான்னு. சத்தியமா சொல்றேன்னா, என் பெத்தவமா சொல்றேன்னா, என் உயிர் போனாலும் அது உயிர் முன்னாடி போய் என் உயிர் பெறாடி போகும். யார் ஹாஸ்டல் கீஸ்டல் எந்த ஹாஸ்டலுக்கு வேணாம். ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்களா? பாக்குறேன். ரைட். இப்ப என்கிட்ட இருந்து என்ன உதவி உங்களுக்கு வேணும்? நான் செய்யறேன். உங்களுக்கு கஷ்டம் இருக்கேன், 1000 ரூபாய் வேணும்னா 1000 ரூபாய் கொடுத்தாங்க, 500 உங்க மனசு அடிக்க வரைக்கும் சொல்லி அந்த அண்ணன் நான் பார்க்க முடியும். இவங்க அப்பாட்ட சொல்லுவேன், இப்படி கஷ்டமா ஒண்ணு இதை மாத்து, ரொம்ப அழுக்க உள்ளே அழுக்க இருக்கு வெளியே. சரி, இப்ப உங்களுக்கு நான் வாங்கி தரவா? உனக்கு என்ன வேணும்? பொங்கிட்டி வாங்கி தரேன். அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்கா? இல்லண்ணா. ஏமா இல்ல, அவளுக்கு பேண்ட் சட்டை வேணுங்கிறா. ஓ, நீங்க அப்படி வளர்க்குறீங்களா? ஆம்பளை பிள்ளை மாதிரி வெளியில பயன்னு பாத்தீங்களா? உலகத்தை அவங்க பார்வை குறைபாடு, பொண்ணுக்கு மணல்ல பாதிக்கப்பட்டது. ஒரு பொண்ணு இந்த உலகத்துல அவங்க வளர்க்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிற பாருங்க. அவங்க உயிர் போற வரைக்கும் நான் என் பொண்ணை விட மாட்டேங்கிறாங்க. அந்த பொண்ணை வந்து பையன் மாதிரி வளர்க்குறாங்க, எல்லாருக்கும் பயந்துக்கிட்டு. ஏன்னா பொண்ணு மாதிரி வளர்த்தா ஏதாவது பிரச்சனை ஆயிரும், வயசுக்கு வந்த பொண்ணு மணல்ல பாதிக்கப்பட்ட பொண்ணா இருக்கு அப்படிங்கறதுக்காக பையன் மாதிரி அவங்க பயத்துல இப்படி வளர்த்துட்டு வராங்க. இன்னும் எவ்வளவு பேர் இந்த மாதிரி கஷ்டங்கள் துயரங்கள்லாம் அந்த மனசுல வச்சுட்டு வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு முன்னாடி நம்ம படுற கஷ்டம்லாம் பெருசே கிடையாது. நீங்க வந்து இந்த பணம் எதுக்குன்னு சொல்றீங்க? இந்த பணம் அவளுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கும் உங்க செலவுகளுக்கும். சரியா? மேற்கொண்டு உங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் என் நம்பர் தரேன், கரெக்டா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்க வீடு எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு, இங்கே தானே அட்டை பொறுக்கிட்டு அலையக்கூடாதுங்கிறக்காக நான் சொல்றேன். மாசம் இங்க பாருங்க, மாசம் நான் உங்களை பாத்துக்கிறதுக்கு நான் உதவி பண்றேன். பாப்பாவை நல்லபடியா பாத்துக்கோங்க. அம்மா நைட்டு உங்களுக்கு அந்த அழுக்க போடாதீங்க, பாப்பாக்கும் இருக்கு. சரியா? கேட்டா பிடிச்சிருக்கா? என்னது இதை வச்சு என்ன செய்வ? இதுல பாப்பாக்கு தீனி இருக்கு, தீனி போய் அவளுக்கு கொடுங்க. ஒரு டீக்காக தானே நின்று நீங்க டீ பஜ்ஜி. உங்களுக்கு யார் எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, சரியா? அம்மா கொடுத்தா மட்டும்தான் வாங்கி சாப்பிடணும். ரொம்ப நன்றி. சரியா? சரிம்மா, சந்தோஷமா இருங்க. போயிட்டு வருமா? சந்தோஷமா?